விஜய்க்கு வந்து நான் சவால் விடுறேன். உங்க கட்சியில இருக்க 107 எம்எல்ஏக்களுடைய பெயரை நீங்க கொண்டு விடாம நீங்க அந்த பெயர்களை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா நான் அரசியல் விட்டு வந்து போறேன். எப்படியாவது பாஜக வந்து திமுகவையும் சேர்ந்துருவாங்க, மந்திரி சபையில வந்து இணைவாங்க. பேர் தெரியுமா, அது தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு ஆட்டபூர்வமான கேள்வி கேளுங்க. அரசியல் கேள்வி கேட்கறது தப்பே இல்லை. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய அரங்கத்துல இணைஞ்சிருப்பது மூத்த பத்திரிகையாளர் சகாயராஜ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கேமா? நல்லா இருக்கேன் சார். சரி, ஓகே சார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா இருந்த அருண் IPS வந்து திடீர் மாற்றம் பண்ணிட்டாங்க. அதை குறித்து நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி காலத்தில் சென்னை மாநகரத்தினுடைய ஆணையராக திரு அருண் அவர்கள் பணியாற்றிய விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பல மாற்றங்களை கொண்டு வந்தார். பல நேர்மையான அதிகாரிகள் பட்டியலில் வந்து கொண்டு வரணும், நேர்மையா அந்த ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அதிகாரிகளை அவர் தேர்வு செய்து முக்கியமான திகழக்கூடிய அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனராக அருண் IPS அவர்களை வந்து நியமனம் செய்தார். எல்லாம் வந்து ஆச்சரியமா பார்த்தாங்க. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அவங்க ஆட்சி காலத்துல சென்னை மாநகர ஆணையராக இருந்த அருண் மீண்டும் அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பேச பொருளா இருந்தது. ஒரு சில விமர்சனம் செய்தார்கள். அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருப்பது சரியில்லைன்னு சொல்லிட்டு பல கருத்துகள், பல பேர் பல விதமாக அருண் அவர்களை பற்றி விமர்சனம் செய்தார்கள். சமீபத்துல வந்து உயர்நீதிமன்றத்துல சில கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான சரியான பதில் அவங்களுக்கு தெரியும். அது பெரிய ஒரு விமர்சன பொருளா இருந்தது. ஏன்னா அவரை தேடி ஒரு உயர்நீதிமன்றம் சார்பாக ஒரு கடிதம் போன பிறகு அந்த கடிதத்தை கொண்டு வருவதில் நீண்ட நேரம் காக்க வைத்தார் என்ற ஒரே காரணம் நீதியரசர் அவர்கள் ரொம்ப கடுமையா வந்து கண்டனம் தெரிவித்தார். அது எல்லாருமே வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு இடையில வந்து என்னன்னா சில அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து எப்படியாவது நான் வந்து அருண் அவர்களை மாற்றியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருப்பது சரியில்லை, அப்படி அவர் தொடர்ந்தா இந்த ஆட்சியை நாங்கள் வந்து விமர்சனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே வந்து இந்த அரசை த்ரெட்டன் பண்றா போல பேசினதா சில தகவல்லாம் வந்தது. இருந்தாலும் இது ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா என்பது ஆராய்வதை விட உள்நோக்கத்தோடு சில பேர் பேசியிருக்கலாம், சில பேர் அதை இவரை மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்திருக்கலாம். ஒரு IPS அதிகாரி எங்கு வேலை செய்தாலும் அவர் IPS தான். அதனால வந்து இந்த மாற்றம் என்பது பெரிதும் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் சரி நமக்கு சாதகமாக இருப்பவர்களை வைத்துக் கொள்வார்கள். அந்த நடைமுறை தான். திமுக சரி அதிமுக சரி இது தொடர்ந்து நடத்தக்கூடிய ஆட்சியில இருந்தாலும் சரி IPS அதிகாரிகள் என்பது தன்னுடைய கடமை தவறாமல் நேர்மையான முறையில் யார் பணிகள் செய்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். அதனால வந்து அவரை இந்த துறைக்கு திடீர்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் அவருடைய கடமையை செய்ய போறாரு. எங்கிருந்தாலும் அவருடைய டியூட்டி அவர் செய்ய போறாரு. இதுல பெரிய விமர்சனம் சொல்லுவதற்கான எல்லாம் வந்து பூதகரமா பேசுவாங்க. இல்ல ஒரு பத்திரிகையாளர் சொல்லிதான் வந்து அவர் மாற்றப்பட்டார், ஒரு மூத்த அமைச்சர் சொல்லிதான் அவர் மாற்றப்பட்டார் அப்படின்னு பல்வேறு யுகங்களுக்கு வந்து பல விதமான விமர்சனம் வைப்பார்கள். அதை பத்திலாம் அரசு நிலைப்பாடு எப்படி இருக்கும், அரசு எந்த மாதிரியான முயற்சிகள் அடுத்த கட்ட நகருக்கு செல்கிறது என்பது நாம் பொறுத்து பார்ப்போம். இது வந்து பெரிய விமர்சனம் செய்யக்கூடிய பிரச்சனையே இல்லை. அவர் IPS தான். தமிழக பட்ஜெட்டை முன்னிட்டு ஜூலை 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் கூடுறாங்க. அதுல ஏதாவது புதிய அறிவிப்பாங்களா சார்? இது வழக்கமா என்னன்னா பட்ஜெட் கூட்டம் விவாதங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் தலைமையில ஒரு கூட்டம் நடக்கும். இது எல்லா இதுல வந்து பின்பற்றக்கூடியதுதான். இது புதிய அறிவிப்புகள் என்னென்ன கொண்டு வரலாம், ஒவ்வொரு துறை வாரியா வந்து மானியத்துக்கான பதில் உரைகள் இருக்கும். சில சங்கங்கள், சில
செயல்பாடுகள், புதிதா வந்து அவங்களுக்கு வந்து நீண்ட நாள் கோரிக்கை இருக்கும். அந்த கோரிக்கையெல்லாம் எப்படியெல்லாம் நிறைவேற்றலாம், அதுக்கான சாத்திய கூறுகள் ஏதாவது இருக்கா, அதுக்கான நிதி பற்றாக்குறைகள் ஏதாவது இருக்கா, நிதி ஒதுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்ற அதிகாரியோட கலந்து ஆலோசனை பண்ணி இந்த பொதுமக்களுக்கு வந்து இவங்க தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கைக்கான பல அறிவிப்புகள் இருக்கும். அதை எப்படி வந்து செயல்முறைப்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து மகளிருக்கான 2500 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உரிமை தொகையை வந்து இப்போத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. மகளிருக்கான உரிமை தொகை 2500 வந்து நிதி பற்றாக்குறை, நிதி சுமைகள் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஓராண்டுகள்ல வந்து 85,000 கோடி கடன் சுமைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் பேசிட்டு இருக்காங்க. அது போல வந்து எப்பவுமே வந்து விவாதத்துக்கு முன்பு வந்து எல்லா துறையை சேர்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் வந்து கலந்து ஆலோசனை பண்ணி முதலமைச்சர் வந்து நடக்கக்கூடிய அந்த மானிய கூட்டத்துல புதிய அறிவிப்புகள் வெளியிடுவது வந்து வழக்கமான ஒரு விஷயம்தாமா. அதுக்கான கூட்டம் தான் இது வந்து பெருசா எதுவும் அறிவிப்புகள் நிச்சயமா வரும். கட்சியில உள்ள எம்எல்ஏ பேரு கூட விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அப்படின்னு ஆர்பி முன்னாள் அதிமுக அமைச்சர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அதை குறித்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆர்பி உதயகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய்க்கு வந்து நான் சவால் விடுறேன், உங்க கட்சியில இருக்க 107 எம்எல்ஏக்களுடைய பெயரை நீங்க ஒன்று விடாம நீங்க அந்த பெயர்களை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா நான் அரசியல் விட்டு வந்து போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ வந்து சின்ன பசங்கிட்ட விளையாடுற போல அவர் பேசியிருக்காரு. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் அவர் பேசியிருக்கல. பெயர் சொன்னா சொல்லாதீங்கன்னா முதலமைச்சருடைய வேலையே இல்லை. அது முதலமைச்சர் வந்து அவருடைய கட்சிக்காரர்கள், இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய இவர் தொகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெயர்ல அவர் வரிசையா சொல்வாரா? இது வந்து என்னன்னா, இது ஏதோ ஒரு சிறுபிள்ளைத்தனமா வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்கள் பதிவிடுறாரு. எவ்வளவு ஆக்கப்பூர்வமான செயல்கள் இருக்கு. அவர் சில விஷயங்கள் அவர் பேசுறாரு, அது வரவேற்கத்தக்கதான். ஆனா இது வந்து என்னன்னா, அவங்க பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து ஸ்கூல் பசங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சண்டை நடக்கிறா போல சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. ஆர்பி உதயகுமார் ஆக்கப்பூர்வமான சில கருத்துக்களை வந்து நீங்க பதிவு செய்றீங்க. அதே போல வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நீங்கள் அது எதிர்கட்சின்னா என்னன்னா, நீங்க எதிர்கட்சி அந்தஸ்து இல்லைன்னா கூட நீங்க ஏற்கனவே வந்து அமைச்சராக இருந்த ஒரு அனுபவத்துல என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஒரு நீண்ட அரசியல் பயணத்தை நீங்க மேற்கொண்டவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முன்னோடியான தலைவராக நீங்க பொதுச் செயலாளருக்கு பக்கபலமா செயல்படக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஆக்கப்பூர்வமான நீங்கள் கேள்வியை கேளுங்கள், பதில் சொல்வதற்கு எளிதாகவும் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ பேர் தெரியுமா அது தெரியுமா அதெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான கேள்வி கேளுங்க. அரசு நீங்க கேள்வி கேட்கறது தப்பே இல்லை. பாஜக மகளிர் மசோதா வந்து கொண்டு வர போறாங்க, அதுக்காக திமுகவை நாடுறாங்க. அதை குறித்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பொதுவா என்னன்னா, ஒரு சட்டத்தை நிறைவேற்றதுக்கான மெஜாரிட்டி 350 எம்பிக்கள் வந்து நிச்சயமா இருக்கணும். அந்த வகையில வந்து என்னன்னா, அவங்ககிட்ட இருந்தாலுமே திமுக வந்து இன்னைக்கு மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த எம்பிக்கள் ஆதரவு நிச்சயமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து முடிவு பண்ணியிருக்கேன். சமீப காலமா என்னன்னா, திமுகவும் பாஜகவும் நெருங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்காகவும் நன்மைக்காகவும் எங்களுடைய நிலைப்பாடுகள் நாங்கள் இப்போதெல்லாம் மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கலாச்சாரங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் தான். இது பெரிய வந்து இவங்க வந்து பாஜகவோட வந்து கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா அது பெருசா ஐயோ சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு வந்து அதிசயமிக்க காரியமே இல்லை. ஏற்கனவே வந்து ஐயா வாஜ்பாய் அரசுடன் இவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி செய்தவர்கள் தான். அதாவது என்னன்னா, அவங்களுடைய மந்திரி சபையில வந்து திமுக இடம்பெற்றது, திமுகவுடைய முக்கிய மந்திரிகள் அங்க வந்து இடம்பெற்றிருந்தாங்க, பெரிய போஸ்டிங் எல்லாம் கிடைச்சிருந்து. சமீப காலமா என்ன பேச்சு அடிபட்டுருதுன்னா, எப்படியாவது பாஜக வந்து திமுகவுடன் சேர்ந்துருவாங்க, மந்திரி சபையில வந்து இணைவாங்க அப்படின்லாம் பேச்சு இருந்திருக்கு. அரசியல் என்பது எது வேணா நடக்கலாம், இவங்க அவங்க கிட்ட இருக்கலாம், அவங்க இவங்க கிட்ட யாருன்னா எதிர்பார்த்தாங்களா? தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்தியா கூட்டணியுடைய காங்கிரஸ் திமுகவா இப்படி இருந்தது. தேர்தலுக்கு பிறகு வந்து என்னன்னா, அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு வந்து தாவேகால இணைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அரசியல எது வேணா நடக்கலாம். அதனால வந்து அது ஒரு பெரிய பேசும் பொருளா அவங்க ஆதரவு கேட்கலாம், இவங்க ஆதரவு கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம்.
அவங்க மந்திரி சபையில் சேரலாம், சேராம போகலாம். எதிர்கால கட்சியுடைய எதிர்காலுடைய திட்டங்களும் கட்சியினுடைய எதிர்காலத்துடைய நலனை முன்னிட்டு பல்வேறு மாற்றங்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. இந்த பெரிய அதிசயமான காரியங்கள் எதுவுமே நம்ம ஐயோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயமே இல்லை. அவங்களுக்கு என்ன அந்த டைம்ல மட்டும் வாக்கு வாங்கணும். சிறுபான்மை மக்களா இல்ல பெரும்பான்மை மக்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதுலாம் இல்லை. தேர்தலை வெற்றி பெறுறோம், ஓட்டு போட்டவன் அதை பத்தி நினைச்சல இல்ல. கொள்கை என்பது அரசியல் தலைவர்கள் எப்போதுனா அவருடைய கொள்கையை மாற்றிக்கொள்வார்கள். இதுதான் கடந்த கால அரசியல் வரலாறு. விஜய் முதலமைச்சரான பிறகு பெரம்பூர் தொகுதியில முதல்ல வருகை தந்திருக்காங்க. அதை குறித்து நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஜெயிச்ச மக்கள் அந்த தொகுதி மக்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பொதுவா முதலமைச்சர் அந்த தொகுதியினாலே ஒரு ஸ்டார் வேல்யூன்னு சொல்லிட்டு சென்ற வரை நீங்க பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த தொகுதி. அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அத்தனை திட்டங்களை அந்த தொகுதியில கொண்டு வந்திருப்பாரு. எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா ஒரு தனி ஒரு தொகுதியா இருந்தது. எல்லா வசதிகளும் சாதாரண அடிப்படை மக்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறாங்க, மின்சாரம், மருத்துவம், கல்வித்துறை, திருமண மண்டபம், ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம், விளையாட்டு திடல், அத்தனையுமே அந்த தொகுதி மக்கள் கொண்டாடினாங்க. ஆனா தேர்தலில் அவர் தோல்வி விட்டாங்க, அது வேற விஷயம். அதே போல சென்ற முறை ஆர்கே நகர்ல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த தொகுதி ஒரு ஸ்டார் வேல்யூ தொகுதி. அந்த மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. எப்பவுமே தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அந்த தொகுதி முதலமைச்சரான அந்த தொகுதி ஒரு குட்டி சிங்கப்பூரா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கனவு அதுதான். பெருமையா சொல்லுவாங்க, நான் யார் தொகுதியில இருக்கேன் தெரியுமா, முதலமைச்சர் தொகுதியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தாலும் உடனே 4 கால செய்தி வந்துடும். அதாவது முதலமைச்சர் தொகுதியில் இருட்டு, மின்சார கட்டு, முதலமைச்சர் தொகுதியில் சாக்கடை நீர், ஏன்னா ஹைலைட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தொகுதி அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியுடைய மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா என்ன பண்றாங்கன்னா, ஒரு நவீனமான முறையில ஒரு சட்டமன்ற அலுவலகத்தை என்னென்ன பண்ணணும், ஒரு சேவை மையம் சொல்லிட்டு உருவாக்கி இருக்காங்க. அந்த மையத்துல என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரடியா முதலமைச்சரை பார்க்க முடியாது, கோட்டைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தொகுதியுடைய மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, அவருடைய தேவைகள் என்ன, அவர் அந்த தேவைகளுக்கு பூர்த்தி செய்ய வேண்டும், அவருடைய என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடன் தீர்வு காணுவதற்கான எல்லா துறையை சார்ந்த அதிகாரிகளும் ஒரே கூடாரத்தில் இருந்து தினந்தோறும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா முதலமைச்சர் தொகுதியிலும் சரி. சென்ற முறை பாத்தீங்கன்னா சேப்பாக்க தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியிலும் இதே இதுதான். யார் இருந்தாலும் சரி, அந்த தொகுதி மக்கள் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடனடியே அந்த சாதாரண ஒரு மக்கள் கூட போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே இதுதான் இன்னைக்கு முதலமைச்சர்கள் அந்த மக்களை சந்திச்சு இருக்காரு. அதே கூட்டங்கள் தான். கூட்டங்கள் எல்லலும் குறையல, அலைக்கடலான கூட்டங்கள். இந்த கூட்டங்கள் மத்தியில அவர் சாலை வழியா நடந்தே சென்று மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு மக்களோட மக்களாக இருந்து, அன்றைக்கு எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பார்த்தோமோ அதே மக்கள் வெள்ளத்தோட இவர் இளைய தளபதியாக திகழக்கூடிய விஜய் அவருடைய அந்த தொகுதியில உலாவி வந்துட்டு இருக்காரு. மக்கள் செல்வாக்கப்பட்ட தலைவர் ஒருபோதும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெறுவதற்கு தங்களுடைய தொகுதியிலும் சரி, இந்தியா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலும் சரி, இதே சீரமைப்பை கூட மக்களுக்கு பணிகள் செய்தார்கள். தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருப்பது நிச்சயம். அப்படி சிறு தவறுகள் செய்தாலும் அது தமிழகம் முழுவதும் பிரதிபலிக்கும். அதனால அந்த தொகுதியில மட்டும் IAS IPS ஆபீசர்கள் மற்ற அதிகாரிகள் கவனம் செலுத்தாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலும் கவனம் செலுத்தினால் நல்லாட்சி என்ற பெயர்கள் நிச்சயமா வாங்குவாங்க. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் அப்படின்னு சொல்வதற்கு அவர் மேல் வைத்திருக்க அன்பு, அவர் செய்வாரு அப்படி ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எல்லளவு வீணாகாதபடி ஒரு உறுப்பான சோற்றைக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படின்வாங்க. அதுபோல பெரம்பூர் தொகுதியை ஒரு மிக ஒரு அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கனவு என்னன்னா, குட்டி சிங்கப்பூரா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி காட்டுவார் என்று நம்பிக்கையில மக்கள் அவரை நாடி சென்று இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு.
நிச்சயமா வந்து முதலமைச்சர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கின்றது. திமுக ஆட்சி பண்ணதுக்கும் தாவேக ஆட்சி பண்ணதுக்கும் இப்ப உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் தெரியுது சார்? சும்மா திமுக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகள் முழுமையா நிறைவேற்றப்பட்டது. பல திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தாவேக ஆட்சி வந்து இந்த 3 மாசம் கூட ஆகலமா, அதுக்குள்ள நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியாது. என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா மக்கள் அலை அதுதான் வந்து எல்லளவு வந்து குறையாம இருக்காங்க. அது ஒரு வித்தியாசமா பார்க்கலாம். விஜய் வரான்னு சொன்ன உடனே, சிஎம் விஜய் வராரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இருபுறமா வந்து மக்கள் வந்து வெயில் கூட வந்து பொருட்படுத்தாம கிட்டத்தட்ட வந்து 2 மணில இருந்து அவரை காண வந்து கூட்டங்கள் அலைமோதி காத்திருந்தது. அதுதான் நம்ம வித்தியாசமா பார்க்கணும். அவங்களுக்கு வந்து டைம் இருக்கணுமா, எடுத்த உடனே வந்து இதை செஞ்சிடுவாங்க அது செஞ்சிடுவாங்க, வித்தியாசங்கள் பார்க்க முடியாது. ஓராண்டுகள் ஆகட்டும், நிச்சயமா வந்து வித்தியாசங்கள் கண்டிப்பா வந்து இருக்கும். நல்லது செய்தார்கள் என்றால் வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள், நல்லது செய்யவில்லை என்றால் வித்தியாசமாக பார்ப்பார்கள். இதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பு. யார் இருந்தாலுமே சரி, உச்சத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் நிச்சயமாக வந்து தூக்கி எறியப்படுவார்கள். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அது உதாரணத்துக்கு வந்து தொடர்ந்து ஆட்சி நடத்தலாம். இங்க தமிழகத்துல பல்வேறு கட்சிகள் சார்ந்த முதலமைச்சர் கனவோடு இருந்தார்கள், தவறு செய்தார்கள், நீண்ட தூரம் அரசியலை விட்டு அந்த கட்சி நகர்ந்து போனதனால் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த தவறை இவர்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறோம். மக்களோட பார்வையில சிஎம் விஜயா பாக்குறாங்களா இல்ல ஒரு கதாநாயகனாகவே பாக்குறாங்களா? கதாநாயகனா வந்து பார்த்தவர்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சரா வந்து பாக்குறாங்க. முதலமைச்சர் ஆன பிறகு வந்து நடிகரை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நாடாளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னா முதலமைச்சரா வந்த பிறகு அவர் மீண்டும் நடிகரா நடிக்க முடியாது. ரியல் லைஃப் வேற, மற்ற இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டிங் என்பது வேற, ஆக்ஷன் என்பது வேற. அவர் வந்து இப்போ வந்து ஆக்ஷன் ஹீரோவை தான் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்டிங்கா இருந்தாங்கன்னா மக்கள் மனதுல இடம்பெற முடியாதுமா. தற்போதைய அரசியல் சூழலை ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னதுக்கு நன்றி சார். நன்றிமா.